இந்த வசனத்தை விதைக்க 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 உங்க வாழ்க்கையில் இருக்கிற ஸ்ட்ரெஸ் எல்லாம் உங்க எல்லையை விட்டு விலகி ஓடிடும். கர்த்தருடைய வார்த்தை உங்க நாவில வைத்து நீங்க சொல்ல 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 அவருடைய வார்த்தையின்படி நீங்கள் ஆட்டோமேட்டிக்கா நடந்து கொள்ளுவீர்கள். இன்னைக்கு அவன் வந்து எனக்கு உபத்திரவத்தை கொடுக்க போறான், இன்னைக்கு அவன் வந்து எனக்கு என் கடங்காரன் வந்து முன்னாடி நிக்க போறான், இன்னைக்கு அவன் வந்து என்னை கஷ்டப்படுத்த போறான், இன்னைக்கு அவன் வந்து என்னை வேதனைப்படுத்த போறான். இப்படி நீங்க சொல்லி கொண்டு இருக்க கூடாது. பாருங்க, வசனத்தையே யோசிச்சுட்டு இருங்க, மறக்கவே கூடாது. ரொம்ப ரொம்ப முக்கியம். அவர் சமூகத்தில் அவர் பாதத்தில் போய் உட்கார்ந்து இருக்கும் பொழுது, அவர் பேசும் பொழுது உங்க வாழ்க்கையை விட்டு அந்த பாரம் எல்லாம், அந்த இறைச்சல் எல்லாம். இன்றைக்கு நம்முடைய செய்தியினுடைய தலைப்பு என்னவென்றால், ஹவு டு டீல் வித் ஸ்ட்ரெஸ். ஆமென். எல்லாருக்கும் இருக்கிறது ஒரு பெரிய பிரச்சனை. எல்லாருக்கும் பொதுவாக இருக்கிற ஒரு பிரச்சனை என்னவென்றால் மனசோர்வு. ஹவு டு டீல் வித் ஸ்ட்ரெஸ், அதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஆமென். 2 தெசலோனிக்கருக்கு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திற்கு நாம் திருப்பிக் கொள்ளுவோம். 2 தெசலோனிக்கர் 1:7 அதற்கு நாம் திருப்பிக் கொள்ளுவோம். பாருங்க, அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது, ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கி படுமுன்னே அது வெளிப்பட்டாது. ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன். And to grant relief to you who are afflicted as well as to us. அப்போஸ்தலனாகிய பவுல் இங்க என்ன சொல்றாரு? And to grant relief to you. தமிழ்ல வாசிக்கிறேன் பாருங்க. உங்களை உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவத்தையும், உபத்திரவப்படுகிற உங்களுக்கு எங்களோட கூட இளைப்பாறுதலையும் பிரதிபலனாக கொடுப்பது தேவனுக்கு நீதியாயிருக்கிறது. சொல்லுங்க, இளைப்பாறுதலை பிரதிபலனாக கொடுப்பது தேவனுக்கு நீதியாயிருக்கிறது. உபத்திரவப்படுகிற உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுப்பது தேவனுக்கு நீதியாயிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, to you who are afflicted rest with us என்று பவுல் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உபத்திரவப்படுறீங்களே, என்னோட கூட நீங்க என்ன பண்ணுங்க? இளைப்பாருங்க. தேவன் அதை உங்களுக்கு கொடுக்க வேண்டும். அது தேவ நீதியா இருக்கிறது. இது ஏன் பவுல் இப்படி சொல்லுகிறார் என்று சற்று நாம் இதனுடைய ஆழத்திலே சென்று அல்லது இதனுடைய பேக்ரவுண்ட் போய் பார்த்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், தெசலோனிக்கா என்ற அந்த பட்டணத்திலே இருந்த அநேக விசுவாசிகள் பெரிய உபத்திரவத்திற்குள் கடந்து போகிறார்கள். ஆமென். ஏராளமான ஒரு உபத்திரவம், சொல்லி முடியாத ஒரு உபத்திரவத்திற்குள்ளாக அந்த பட்டணம், தெசலோனிக்கா பட்டணத்தின் விசுவாசிகள் கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். இப்படி எழுதியிருக்கிறாங்க பாருங்க, persecution was worst than in any other places where Christians were going through. அதாவது தெசலோனிக்காவிலே கிறிஸ்தவர்களை எப்படி துன்படுத்தினார்கள் என்றால், வேறு எந்த இடத்திலும் கிறிஸ்தவர்களை அப்படி துன்படுத்தலையாம். ஆனா தெசலோனிக்கருடைய கிறிஸ்தவர்கள், அங்க இருக்கிற அந்த பட்டணத்தின் விசுவாசிகளை திரளாய் துன்பப்படுத்திட்டாங்க. 2 ஜனங்க தெசலோனிக்க கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தினார்களாம். 1 யூதர்கள், 2 தேவனற்ற ஜனங்கள். இந்த 2 ஜனங்கள் தெசலோனிக்கர்களை மிகவும் மிகவும் வேதனைப்படுத்தி prolonged persecutionக்குள்ளாக அந்த ஜனங்கள் வந்துட்டு நடந்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனை பேர் உங்களுடைய வாழ்க்கையில prolonged persecutionல இருக்கிறீங்க? அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்க சபைக்கு ஏன் எழுதுறாங்கன்னா, they are in prolonged persecution. ஹல்லேலூயா. அவங்களுடைய வேதனை எப்படி இருக்கிறது என்றால், அவங்க ஸ்ட்ரெஸ் ஒரு லெவலுக்கு மேல ஆயிடுச்சு. அவங்க வந்து எக்ஸாஸ்ட் ஆயிடுறாங்க, எக்ஸ்ட்ரீம்லி டயர்ட்னஸ் ஃபீல் பண்றாங்க. அடுத்தது ஓன் அவுட் ஆயிடுறாங்க, கிவ் அப் பண்ற ஒரு நிலைமையில தெசலோனிக்க திருச்சபை ஜனங்களை பவுல் பார்க்கிறார். அப்படி பார்க்கிற அவர் என்ன சொல்றாரு? கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்கன்றாரு. ஆமென். ஒரு போராட்டத்தில் போராடி 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 ஒரு துன்பத்தின் பாதையிலே, வேதனையின் பாதையிலே, உபத்திரவத்தின் பாதையிலே ரொம்ப நிறைய வருடங்கள் பிரச்சனையிலே இருக்கும் பொழுது உங்களே அறியாம அதுவே ஒரு ரொட்டீன் ஆயிடுது உங்களுடைய வாழ்க்கையில. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, அப்படியே ஓடாதீங்க. அப்படியே ஓடுனீங்கன்னா திடீரென்று ஒரு நேரத்தில் உங்களால் வந்துட்டு ஓட முடியாத நிலைமைக்குள்ளாய் போய்விடுவீங்க. பெட்டர் டேக் ரெஸ்ட்ன்றது.
ஹல்லேலூயா. டேக் சம் ரெஸ்ட் என்றார். சொல்லுங்க, டேக் சம் ரெஸ்ட். அந்த வார்த்தை troubled என்று அங்க பார்க்கிறோம். 2 தெசலோனிக்கர் 1:7 troubled, those who are troubled என்ற அந்த வார்த்தை அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல. இந்த வேர்ட் troubled in Greek thlipsis என்று சொல்லுகிறார்கள். சொல்லுங்க, thlipsis. thlipsis என்றால் என்ன? heavy pressured situation. ஆமென். இப்போ 2 தெசலோனிக்கர் 1:7 troubled என்ற வார்த்தையினுடைய கிரேக்க வார்த்தை அங்கே thlipsis என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதே போல 2 கொரிந்தியருக்கு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கேயும் பாருங்க, வாசிக்கிறேன். For we do not want you to be ignorant of the affliction we experienced in Asia. அங்கேயும் பவுல் சொல்றாரு, for we do not want you to be ignorant of the trouble which we have been experiencing in Asia. அங்கேயும் அந்த trouble, affliction என்ற அந்த வார்த்தைக்கு என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்றால் thlipsis. சொல்லுங்க, thlipsis. அப்படின்னால் என்ன? ஏன் பவுல் தெசலோனிக்கா சபைக்கு டேக் ரெஸ்ட் என்று சொல்றார் என்றால், அவரும் கொரிந்திய சபையில அங்கே ஆசியா கண்டத்திலே ஊழியம் செய்த பொழுது மிகுந்த உபத்திரவத்திற்குள்ளாக கடந்து போனார். அவருக்கு உபத்திரம் என்றால் என்ன என்று தெரிகிறது. திரளான ஒரு வேதனையிலே அப்போஸ்தலனாகிய பவுல் கடந்து போனார். அவருக்கு தெரியும் அந்த உபத்திரம் என்னெல்லாம் செய்யும், உபத்திரம் ஒரு மனுஷனை எப்படியெல்லாம் இருக்க வைக்கும், உபத்திரம் எப்படி ஒரு மனுஷனை விட்டுட்டு ஓடிடலாம் என்றெல்லாம் செய்யும் என்று நன்றாக அறிந்த மனிதன் அப்போஸ்தலனாகிய பவுல். ஆகவே தெசலோனிக்க சபைக்கு எழுதுறாரு, நான் இந்த பாதையில போயிருக்கிறேன்ப்பா, ஆகவே நீயும் இந்த உபத்திரவ பாதையில போய் கொண்டிருக்கிறாயே, டேக் சம் ரெஸ்ட். ஹல்லேலூயா. ரெஸ்ட் வித் அஸ். அதனால தான் சொன்னாரு ரெஸ்ட் வித் அஸ் ன்னு சொல்லிட்டாரு. ரெஸ்ட் வித் somebody else ன்னு சொல்லல. ரெஸ்ட் வித் அஸ் because we have been through the same situation. We have been going through the same hardship. We have been going through the same trouble. Therefore be at peace. Rest with us. Hallelujah. எத்தனை பேர் உங்களுடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகளே போய்கொண்டிருக்கும் பொழுது, போராட்டத்திலே போய்கொண்டிருக்கும் பொழுது மற்றவர்களை பார்க்கிற ஒரு சுவாபம் நமக்கு இருக்கும். மற்றவர்களை பார்த்து நம்ம என்ன நினைப்போம்னா, இவங்க நல்லா இருக்கிறாங்களே, நான் மட்டும் இந்த பிரச்சனையில போய்கொண்டே இருக்கிறேனே, இவங்களுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் வந்துருச்சு, எனக்கு இந்த விடிவு காலம் வரவே இல்லையே என்று சொல்லி நேச்சுரல் மைண்ட், நேச்சுரல் பர்சனுடைய எண்ணமே என்ன தெரியுங்களா? அடுத்த நபரை பார்ப்பாங்க. அவங்களுடைய பிரச்சனையை ஒரு பக்கம் பார்த்து கொண்டு இருக்கிறவங்க, மறுபக்கம் இவங்க அந்த பிரச்சனையில கடந்து போறாங்களா இல்லையான்னு பார்த்துட்டு அவங்க மட்டும் சந்தோஷமா இருக்கிறாங்களே, எனக்கு மட்டும் ஏன் இந்த பிரச்சனை என்று சொல்லி நாம் பார்க்கிறது ஒரு சுலபமா, அதாவது என்ன சொல்லுகிறது, ரொம்ப ஒரு ரெகுலர் பினாமினாவா இருக்கு பாருங்க. ஆகவே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, அப்படி பார்க்காதீங்க. ஹல்லேலூயா. அப்படி பார்க்காதீங்க. அப்படி பார்த்தீங்கன்னா உடைஞ்சு போயிடுவீங்க. ஆமென். அதுக்கப்புறம் நீங்க எழும்பவே முடியாது. மிகுந்த வேதனைக்குள்ள போயிடுவீங்க, மிகுந்த டிப்ரெஷனுக்குள்ள போயிடுவீங்க. நல்லா இருக்கிறவனை பார்க்காதீங்க. ஹல்லேலூயா. எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருந்துட்டே இருக்கு, இப்ப நல்லா இருக்கிறான் இப்படியே பார்த்தீங்கன்னா உங்களால எழும்பவும் முடியாது, பிரச்சனைகளை சமாளிக்க முடியாது. உங்களுக்கு வந்திருக்கிற இந்த பிரச்சனையை நீங்க கடந்து போய் தான் ஆகணும். ஹல்லேலூயா. எனக்கு வந்திருக்கிற போராட்டத்தை நான் கடந்து போய் தான் ஆகணும். நான் கடந்து போகிற வேதையில எப்படி நான் இருக்கணும்? How should I tackle stress? How should I tackle the problems? How should I tackle the prolonged persecution? How should I tackle my exhaustion? How should I tackle my worn out condition? அதுதான் ரொம்ப முக்கியம். முதலாவது, நான் ஸ்ட்ரெஸ்ஸை மேற்கொள்ள வேண்டுமானால் தேவனுடைய வசனம் எனக்கு சொல்லுகிற காரியங்கள். யோசுவாவுக்கு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், how to tackle stress. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம், இதற்கு பதில் இப்படி வாசிக்கலாம், இந்த வேதாகம புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. ஹல்லேலூயா. சொல்லுங்க, இந்த வேதாகம புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இங்கே நிறுத்துறேன் பாருங்க. எப்படி இந்த வேதாகம புஸ்தகத்தை உங்க வாயை விட்டு பிரிக்காம வைக்க போறீங்க?
தினமும் காலையில வேதத்தை வாசிக்கிறீங்க, தினமும் நீங்க ஜெபம் பண்றீங்க, தினமும் தேவனுக்கு ஆராதனை செய்றீங்க, ஆலயத்திற்கு வரீங்க ஞாயிற்றுக்கிழமை. ஆனால் வேதம் இங்கே சொல்லுகிறது, இந்த வேதாகம புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. எப்படி அது பிரியாமல் இருக்க போகிறது? நீங்க வேலைக்கு போகும் பொழுது சிலர் பைபிளை வைத்து கொண்டு, நான் வேலை செய்து கொண்டிருந்த காலங்களிலே பைபிள் எடுத்துக்கொண்டு போய் உட்கார்ந்து எனக்கு இருக்கிற நேரத்திலெல்லாம் வேதத்தை வாசிக்கிறது என்னுடைய பழக்கம். எனக்கு நேரம் இருக்கு, ஆனா உங்களுக்கு நேரம் இல்லையே. நீங்க வேலை பண்ற இடத்துல உங்களுக்கு பைபிள் படிக்க நேரம் இல்லையே, வீட்டில் வாசிக்கவே நேரம் இல்லையே. ஏனென்றால் அவ்வளவு வேலை உங்களுக்கு இருக்கிறது. அப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க? ஒரு வசனத்தை எடுத்து உங்கள் நாவிலே வைக்க வேண்டும். அதை தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த வேதாகம புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. என்றால் ஒரு வேதாகம வசனத்தை எடுத்து உங்க வாயில வைங்க. காலைக்கு ஒரு வசனம், மதியத்திற்கு ஒரு வசனம், மாலை வேளையில் ஒரு வசனம், ராத்திரி ஒரு வசனம். ஒரு நாளைக்கு 4 வசனம். அல்லேலூயா. ஒரு வாரத்துக்கு எத்தனை வசனம் ஆச்சு? 28 வசனம். ஆமென். ஒரு மாசத்துக்கு எத்தனை வசனம் ஆச்சு? யோசிச்சு பாருங்க நீங்களே. ஒரு வாரத்திற்கு 30 வசனம் வைத்துக் கொள்ளுவோம். ஒரு மாசத்திற்கு ஏறக்குறைய 120 வசனம். சரி, 100 வசனம் வைத்துக் கொள்ளுவோம். அப்போ ஒரு மாசத்திற்கு நீங்கள் 100 வசனத்தை உங்கள் நாவிலே வைத்து உங்கள் நாவில் இந்த வசனத்தை அறிக்கை செய்து கொண்டு இருப்பீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு எல்லாரும் சொல்லுகிறது என்ன என்றால், எனக்கு நேரம் இல்லை, வேதத்தை வாசிக்க நேரம் இல்லை, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கு, எனக்கு பாட்டு கேட்டால் நல்லா இருக்கு, எனக்கு அப்படி ரிலாக்ஸ் பண்ணால் நல்லா இருக்கு, எனக்கு இதுக்கெல்லாம் நேரம் இல்லை, வேதத்தை வாசிக்கவே முடியல, பைபிளை திறக்கவே முடியல, அவ்வளவு ஸ்ட்ரெயினாக இருக்கு என்று சொல்லுகிறார்கள். நான் சொல்லுகிறேன், ஒரே வசனத்தை எடுத்து உங்கள் நாவல் வைக்கிறதுல என்ன இருக்கு? ஸ்ட்ரெயின். ஒரு ஸ்ட்ரெயின் கிடையாது. ஆமென். ஸ்ட்ரெயின் அதை வெளியெடுத்துரும். ஒரு வசனத்தை எடுத்து உங்கள் நாவலை வைங்க. அப்படி ஒரு மாசத்துக்கு 100 வசனங்கள் உங்க உள்ளத்துல வைங்க. இப்படி விதைங்க. இந்த வசனத்தை விதைக்க 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 உங்க வாழ்க்கையில் இருக்கிற ஸ்ட்ரெஸ் எல்லாம் உங்க எல்லையை விட்டு விலகி ஓடிடும். Prolonged persecution may sometimes give you sickness. தெரியுங்களா? நீடித்த உபத்திரவத்தில் இருக்கிறவர்களுக்கு தேவையில்லாத வியாதிகள் வரக்கூடும். இந்த நீடித்த உபத்திரவத்தில் இருக்கிற பொழுது நாம் நம்முடைய சரீரத்தை, நம்முடைய ஆத்மாவை நாம் சரியாக கவனித்துக் கொள்ள வேண்டும் என்றால் வசனத்தை எடுத்து நாவல வச்சுட்டு சொல்லிக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. ரொம்ப சுலபமா எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், கர்த்தர் என்னுடைய மேய்ப்பராக இருக்கிறார். ஆமென். நான் தாழ்ச்சி அடையேன், நான் ஒருற்றிலும் குறைவுபடேன், எனக்கு ஒரு தேவையிலும் நான் குறைபட போறதில்லை, எனக்கு விடுதலை குறையில்லை, எனக்கு சுகத்துல குறையில்லை, எனக்கு வெளிப்பாடுல குறையில்லை, எனக்கு ஆசீர்வாதத்துல குறையில்லை, எனக்கு சந்தோஷத்துல குறையில்லை, எனக்கு சமாதானத்துல குறையில்லை, எனக்கு எதிலுமே குறையில்லை, கர்த்தர் என்னுடைய மேய்ப்பராக இருக்கிறார் என்று இதே சொல்லிட்டே இருக்கணும் பாருங்க. ஏனென்றால் உங்களால வேதத்தை திறந்து என்ன பண்ண முடியாது? எல்லா நேரம் படிக்க முடியாது. ஆகவே நீங்கள் ஒரு வசனத்தை நாவலை வைத்து நீங்க என்ன பண்ணணும்? அந்த வசனத்தை சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். இப்படி செய்து பாருங்கள். அல்லேலூயா. அடுத்தது, இதில் எழுதியிருக்கிறவைகள் படி எல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி. இப்ப இந்த வசனத்தை எடுத்து உங்க நாவலை வைத்து நீங்க அதை சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது நீங்க என்ன செஞ்சிடுவீங்க? ஆட்டோமேட்டிக்கா அதை செஞ்சிடுவீங்க. நிறைய நேரத்தில் இந்த வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, இதிலே எழுதியிருக்கிறவைகள் படி எல்லாம், இது நியாயப்பிரமாணத்தை சொல்லுது, எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுறோம். ஆனால் அன்புக்குரியவர்களே, ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். கர்த்தருடைய வார்த்தை உங்க நாவில வைத்து நீங்க சொல்ல 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 அவருடைய வார்த்தையின்படி நீங்கள் ஆட்டோமேட்டிக்கா நடந்து கொள்ளுவீர்கள். அல்லேலூயா. ஏனென்றால் எதை நாம் அதிகமாக பேசுகிறோமோ அதை தான் நாம் செய்வோம். வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், இருதயத்தின் நினைவு எப்படியோ நீ அப்படியே, நீ என்ன பேசுறியோ நீ அப்படிதான். அல்லேலூயா. எனக்கு இங்க வெளியே போகணும், எனக்கு இங்க வெளியே போனோம், எனக்கு இங்க வெளியே போனோம்னு சொல்லிட்டு வீட்டிலே இருப்பாங்களா யாராவது? வெளியே போனோம்னு சொன்னாலும் வெளியே போயிடுவான். வீட்டில் இருக்கணும் வீட்டில் இருக்கணும் வீட்டில் இருக்கணும்னு சொல்லிட்டு வெளியே இருப்பான். அவனாவது இல்லை, வீட்டுக்கு வந்துடுவான். ஏனென்றால் அவன் நாவில் என்ன சொல்றான்னா அவன் செஞ்சிடுவான். எனக்கு இதுதான் சாப்பிடணும் போல் இருக்குன்னு சொல்லிட்டு வேற அவன் சாப்பிடுவானா? கிடையாது. சண்டை போட்டு அவன் சொன்னதை செஞ்சு சாப்பிடுவான். அப்படிதான் நாம் சொல்லுகிறது என்ன நடக்கிறது? நாம் அதை செய்யும்படிக்கு தேவன் நமக்கு அனுக்கிரகம் பாராட்டுகிறார். ஆமென். இப்ப அடுத்த காரியம் பாருங்க, அதே வசனத்துல, இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக, அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்ளுவாய். அப்ப முதல் நீங்க ஒரு வசனத்தை உங்க நாவல வைத்து சொல்லிக் கொண்டே இருக்கணும். ரெண்டாவது சொல்ல சொல்ல அதை நீங்க செய்ய போறீங்க. மூன்றாவது இதையே யோசிச்சுட்டு இருங்க. ஆமென். இன்னைக்கு அவன் எனக்கு உபத்திரவத்தை கொடுக்க போறான், இன்னைக்கு அவன் எனக்கு என் கடங்காரன் என் முன்னாடி நிற்க போறான், இன்னைக்கு அவன் என்னை கஷ்டப்படுத்த போறான், இன்னைக்கு அவன் என்னை வேதனைப்படுத்த போறான். இப்படி நீங்க சொல்லி கொண்டு இருக்க கூடாது பாருங்க. வசனத்தையே யோசிச்சுட்டு இருங்க.
காலையில் எழுந்திருக்கும் பொழுது ஐயோ என் கடங்காரன் வந்து என் வீட்டு வாசல்ல நிக்க போறானே, அந்த யோசனையில எந்திரிக்காதீங்க. அல்லேலூயா. எந்த யோசனையில எந்திரிப்பீங்க? கோணலானவைகளை என் தேவன் செவ்வையாக்க போகிறார். அல்லேலூயா. வழி இல்லாத இடத்துல என் தேவன் எனக்கு வழி உண்டு பண்ண போக. இதையே யோசிக்கணும். நாம் இதையே யோசிக்கும்படிக்கு நம்முடைய மைண்டை ட்ரெயின் பண்ண வேண்டும். மைண்டு வந்துட்டு எப்படின்னா ஒரு வைல்டு ஹார்ஸ் மாதிரி. நீங்க அதை விட்டீங்கன்னா அது பல இடங்களிலே போகும். விட்டு பாருங்க, நிறைய பேர் விட்டுருக்கிறீங்க. ஆமென். என்னை கேட்குறவங்க நிறைய பேர் விட்டுருக்கிறீங்க. மைண்டை விட்டுட்டீங்கன்னா மைண்ட் ரொம்ப வைல்டு ஹார்ஸ். அது பல இடங்களில் போய் பல காரியங்களை யோசிக்கும். சம்மந்தம் இல்லாத காரியங்கள்லாம் வந்து செய்ய தோணும் பாருங்க. ஆனால் மைண்ட் என்ன பண்ணணும்? நீங்கள் ட்ரெயின் பண்ணி அந்த வசனத்தை சிந்திக்கும்படிக்கு அதை கொண்டு வந்து அதை நீங்கள் வந்து என்ன பண்ணணும்? கீழ்ப்படிக்கணும். கீழ்ப்படியும்படி உங்கள் மனதுக்கு என்ன பண்ணணும்? நீங்கள் வேலையை கொடுக்கணும். அது உங்கள் கையில் தான் இருக்குது. ஆகவே தான் பவுல் ரோமர் எழுதின புஸ்தகம் 12:2 சொல்லிட்டாரு, உடைய மனம் புதிதாகட்டும். மனம் எப்படி புதிதாகும்? வசனத்தை எடுத்து அந்த மனதில் வச்சு அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு வசனத்தை எடுத்து இன்றைக்கு உங்கள் மனதில் நீங்கள் வச்சுக்கிட்டு நீங்கள் பாருங்க எவ்வளோ நேரம் உங்களுக்கு அந்த வசனத்தை உங்கள் மைண்டில் தங்குதுன்னு பாருங்க. பொதுவாக ஒரு வசனத்தை எடுத்து நம்முடைய மைண்டில் வைத்து கொண்டு நாம் யோசிக்கிட்டே இருப்போம் வச்சுக்கோங்களேன். 5 நிமிஷத்துக்கு மேல அந்த வசனம் நம்ம மைண்ட்ல இருக்காது. நம்மையே அறியாம வேற காரியத்தை நாம் யோசித்து கொண்டு போயிட்டே இருப்போம் பாருங்க. திடீர்னு யோசிப்போம், என்னடா வசனத்தை தான் நம்முடைய மனதிலே வைத்தோம், ஆனா வசனத்தை இப்ப நம்ம யோசிக்கல, வேற ஏதோ யோசித்து கொண்டு இருக்கிறோமே. அவ்வளவு மைண்ட் நமக்கு டிஸ்ட்ராக்டடா இருக்கிறது. அவ்வளவு மைண்ட் நம்முடைய கண்ட்ரோல்ல கிடையாது. ஆகவேதான் நீங்க தேவன் சொல்லுகிறார், உங்க மைண்டை உங்க கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வரணும்னா அதை ட்ரெயின் பண்ண வேண்டும். எப்படி ட்ரெயின் பண்ணுவீங்க? இந்த வசனத்தை கொண்டு உங்க மனதிலே வைத்து அதையே சிந்திக்க வேண்டும். இதுதான் ஒரு விதமான ரெஸ்ட். அல்லேலூயா. சொல்லுங்க, this is a form of rest. This is how you can rest and this is how you can come out of stress.